கற்றறிதல், ஆழ்வினையோடு பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக ஏற்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத கோட்பாட்டை தனது அரசியல் சித்தாந்தமாக கொண்டு மதசார்பற்ற சமூக நீதியை காக்கும் உண்மையான மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில் கடந்து செல்லும் வெறும் நாட்கள் அல்ல. இது தமிழக வரலாற்றில் புதியதொரு மாற்றத்தின் 100 நாட்கள் ஆகும். வாக்குறுதி என்பது தேர்தலுக்கான வார்த்தை அல்ல, அது மக்களுக்கான பொறுப்பு என்ற உணர்வுடன் செயல்படும் இந்த அரசு மக்களின் பேராதரவோடு பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே மக்களின் நாடி துடிப்பை அறிந்து புதிய சிந்தனைகளுடன் களமிறங்கி தனது முதல் 100 நாட்களில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தியுள்ள பணிகள் பாராட்டுக்குரியவை. ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் வகையிலும் பெண் சிறப்பு கோடி ரூபாய் பயிர்க்கம் அறிவிப்பு. 100 நாட்களில் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் தமிழ்நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பை காக்கும் வகையிலும் தமிழக மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஊழலற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான தன்மையை நிர்வாகத்துக்கு வழங்கி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் விதைக்கப்பட்டுள்ள திட்டங்களின் விதைகள் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியாகவும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பாகவும் பெண்களின் சுயமரியாதையாகவும் விவசாயிகளின் வளமாகவும் மாணவர்களின் கல்வி வாய்ப்பாகவும் பொதுமக்களின் நல்வாழ்வுக்காக மலரும் என்பதில் எள்ளளவு நமக்கு ஐயமில்லை. சட்டமன்றத்தில் மாற்று கருத்து கொண்டவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இடம் தராமல் ஜனநாயகம் மற்றும் சட்டமன்ற மரபுகளை புதுப்பித்து அரசியலில் ஒரு புதிய நாகரிகமான பண்பை இந்த 100 நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் நாம் கண்டோம். திரையுலகிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்க செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 100 நாள் சாதனை கடந்து 100 ஆண்டு போற்றுதல் பல சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இருக்கப் போவதில்லை. 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் 100 ஆண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் படைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே கோவை அமுதன் கொலை, கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது, திருவேற்றூரில் தனுஷ்குமார் கொல்லப்பட்டிருப்பது, தேனி மாவட்டத்தில் மேகமலை தொடர்ந்த அது சம்பந்தப்பட்டது, சென்னையில் 400% சொத்து வரி ஏற்றம் குறித்தது, மின் கட்டணம், மின் துண்டிப்பை குறித்து இப்படி 5 அவசர கட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தை தங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன். அவைகள்லாம் இன்றைக்கு ஒன்றரை, ஏன்னா இப்போ கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த 5 இந்த அவசர கருதி இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகின்றேன். பேரவை 55 விதியின் கீழ் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமாக நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு 2 பொருள் குறித்து இன்று பேசுவதற்கு அன்றே நான் அனுமதி அளித்திருக்கிறேன். இன்று அவர் அதை தொடங்கி
2 தீர்மானங்களை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை அவர் தெரிவிக்கலாம். அதைத் தொடர்ந்து இது குறித்து பொருள் குறித்து பேச கொடுத்திருந்தவர் வாய்ப்பு அளிக்கப்படும். மென்ஷன் பண்ணு. தலைவர்களே, கர்நாடக வனத்துறையினால் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 3 தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதே போல் எண்ணூர் கொஸ்தலை ஆறு பக்கிங் கால்வாய் கடலில் கலக்கும் எண்ணூர் முகத்தோர பகுதியில் கொத்து கொத்தாக இறந்த மீன்களினால் அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற 2 தீர்மானங்களும் இன்றைக்கு பதில் இல்லையாலும் நாளை கூட எடுத்துள்ளோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கூறிய இந்த 55 தீர்மானம் பற்றிய கருத்துரு காலையில் தான் வரப்பெற்றிருக்கிறது. தகுந்த பதிலை மாண்பு அமைச்சர்கள் தருகிற போது அவையில் எடுத்துக்கொள்வேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மென்ஷன் பண்ணுறது தான், கர்நாடகத்தில் நடைபெற்ற 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்த கவன ஈர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த மாணவனின் கொலை, திருவற்றியூர் நடைபெற்ற மாணவன் கொலை, அதேபோல் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணூர் அருகே மீன்கள் கொத்து கொத்தாக செத்து குவிந்திருப்பதை பற்றிய கவன ஈர்ப்பை பேரவைக்கு அளிப்பதாக தெரிவித்தார். உங்கள் கவன ஈர்ப்பு கவனத்தில் கொள்ளப்படுகிறது. உரிய நேரத்தில் அமைச்சரின் பதிலை பெற்று உங்களுக்கு அவையிலே பதில் அளிக்கப்படும். மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தால் அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவலை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்துல தொலைபேசியில் அடித்து பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுகிறப்போ போதைப் பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தியிருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால், காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேலே உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்றீங்க. அதை சொல்லி
பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்களில் மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்கே அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர்ல ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மையும் உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதிலே நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டிய பிரச்சனை மட்டும் நீங்கள் பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்க சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடை சம்பவங்களும் எக்கச்சக்கமாக சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேலே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேச வேண்டிய அத்தனை செய்திகள் இப்போதே பேசிவிட்டீர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு வேந்தல் பகுதியை சேர்ந்த கென்னடி சுமதி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவரும் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருடைய மகன் 19 வயதே ஆன பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இந்த அவையின் கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு சில கருத்துக்களை முன்வைக்க விழைகிறேன். இந்த கொடுமையான கொலை சம்பவம் குறித்து அமுதன் தாயார் மற்றும் தந்தை ஆகியோர் கூறுகையில், எனது மகன் அமுதன் கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகின்ற நிலையில் அந்த விடுதியில் சில மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் அதை விற்பனை செய்வதாகவும் நிர்வாகத்திடமும் காவல்துறையினரிடமும் புகாரை தெரிவிக்கிறார்கள். புகாரை தெரிவித்த அந்த புகார் வெளியே தெரிவிக்கப்பட்டு விட்டதால் அந்த மாணவன் யாரெல்லாம் புகாருக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களால் தாக்கப்படுகிறான். தாக்கப்பட்டதற்கு பின்னால் நிர்வாகம் அந்த மாணவனை அழைத்து, நீங்கள் ஹாஸ்டலில் வேண்டாம், வெளியில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் தன்னுடைய 2ஆம் ஆண்டு படிக்கிற நண்பர் அறையில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே தான் கடந்த 10/8/2026 அன்று தன்னுடைய நண்பரோடு கல்லூரிக்கு காலை 9 மணிக்கு வருகிறார். 9 மணிக்கு வருகிற பொழுது தீபக் என்கிற ஒரு மாணவன், அவரோடு 20 பேர், இவர்கள் சேர்ந்து அவர் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்திற்கு கொண்டு சென்று அங்கே இரும்பு கம்பிகளால் அடித்தும் கத்தியால் குத்தியும்
கொலை செய்யப்படுகிறார். 20 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறார் என்று பெற்றோர்கள் கதறி கூறுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் கூறுகிற பொழுது முதல்வர், டீன், PRO ஆகியோர் என்ன சொல்கிறார் சொன்னால், அவர் எந்த விதமான போதைப் பொருள் குறித்த புகாரையும் தெரிவிக்கவில்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் கல்லூரிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதில் அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் இன்னும் சில பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு தீவிரமாக உடனடியாக முயற்சி செய்து எடுத்துட வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். 6 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் இறந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதனையும் இந்த அவையில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூர்ல தனுஷ் என்கிற பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கும் அந்த பகுதியில் உளவிய இந்த போதைப் பொருள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எனவே மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வப்பொழுது குறிப்பிடுவதைப் போல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எந்த காரணத்தை கொண்டும் போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் எல்லா இடங்களும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக இந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் இன்றைக்கு பயத்தில் வீதியில் இருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவனுக்கு அளித்ததை போல அவருக்கு வீட்டுக்கு வேலை, ஒரு வீட்டில் ஒருவருக்கு வேலை, அதே போல வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திருவொற்றியூர் மாணவன் தனுஷுக்கும் வழங்கிட வேண்டும் என இந்த அவையை வலியுறுத்தி கவனத்திற்கு கொண்டு வந்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும், அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18-15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போதை ஒழிப்புக்கென்று தனி படையை அமைத்திருக்கிறோம். அது செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்திருக்கிறோம். அதுவும் நடைமுறையில் நல்லபடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி
இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப்பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது. அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று கேட்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கின்ற வண்ணம் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும், தனி சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இதாவின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வி கூடம் என்பது கல்வியை தருவது மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு நல்ல மனிதனாக ஹியூமன் பீயிங் ஹியூமன் பண்ற இடம் தான் கல்வி கூடம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் போற்றுகின்ற நிலையில் பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது எதிர்காலமே இப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம். ஆகவே தயவு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்வதென்றால், பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது, தொலைக்காட்சிகளிலே ஒரு செய்தி வருகிறது, காவல்துறையை ஒன்று சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகின்றதை கவனமாக ஆராய்ந்து காவல்துறை இதில் முக்கிய பங்கு எடுத்து எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நடுநிலைமை வகித்து எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கண்டிக்க தகுந்த பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலை வரக்கூடாது, தமிழகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது என்ற ஒரு நமக்கு ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி விட வேண்டாம். அதற்கு எந்த அரசு என்பது அல்ல, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது போன்று நிகழ்வு எங்கு இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு காவல்துறைக்கு நமது பதிவை சொல்லி இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதித்து எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே கண்டனத்தை தெரிவிப்பதோடு உரிய விசாரணை நடத்தவும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்திடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. கோவை மாவட்ட இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்ற மாணவர் அமுதன் கும்பல் தாக்குதலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கு வர அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தயாராக இல்லை. இதற்கு முன்பாக கூட தொடர்ச்சியாக சிறிதும் பெரிதுமாக 2 தாக்குதல்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. மாணவர்கள் இந்த கொலைவரி தாக்குதலுக்கு மிக அடிப்படையாக கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் பழக்கம் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதை சிறுமைப்படுத்துவது சரியானது அல்ல. எனவே கொலை செய்யப்பட்ட மாணவர் தங்களிடம் கல்வி கற்க வந்தவர் என்கிற மனிதாபிமானத்து கூட நடந்து கொள்ளவில்லை கல்லூரி நிர்வாகம். இன்றைக்கு இந்த கோவையிலே கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைபடியாத கரைகளாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும்.
இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் கூட 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு மாண்பு உறுப்பினர் இது குறித்து மட்டும் பேசிட்டு நீங்க முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு ஊரா சொல்ல ஆரம்பிச்சா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் நிச்சயமாக காவல்துறை மீது சம்பந்தமாக உரிய கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான சம்பவமாக மாறும் என்பதை அதை கருத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்கள் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசுங்க.